வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நேற்று மாலை யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் குறித்த மயானத்தின் நிர்வாக உறுப்பினருமான கிருபாகரனினால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டது. யாழ் செம்மணியில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அண்மையில் அபிவிருத்தி பணிகளுக்காக நிலத்தை தோண்டிய போது மண்டையோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இந்த விடயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேற்படி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போலீசாரிடம் நேற்று முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த வகையில் நாளைய தினம் மாலை 3 மணிக்கு குறித்த பகுதியை நீதிவான் பார்வையிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 9ஆம் தேதி மன்னார் வடக்கு கடற்பரப்பின் கிளிநொச்சி நீரியல் வள திணைக்கள எல்லைக்குள் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நீதிவான் இஸ்மாத் ஜெமீல் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதலாவது ஒரு படகில் 11 மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டனர். குறைத்த 11 மீனவர்கள் மீது 5 குற்றங்கள் முன்வைக்கப்பட்டன. அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் ஊடுருவி நுழைந்தமைக்காக 11 மீனவர்களுக்கும் 10 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கை கடல் எல்லையில் நுழைந்து மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட இளவை மடிப்படகை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 11 மீனவர்களுக்கும் 50,000 ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டது. இதனை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் குறைத்த 11 மீனவர்களில் ஒருவர் படகு உரிமையாளராகவும் படகு ஓட்டியாகவும் காணப்படுவதால் படகு ஓட்டிக்கான தண்டனையாக 6 மில்லியன் ரூபாய் செலுத்துமாறும் செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை படகு உள்ளிட்ட மீனவர்களின் தொலைபேசி மற்றும் பணம் தவிர்த்து அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. மற்றைய படகில் 3 மீனவர்கள் பிடிபட்ட வழக்கில் குறைந்த 3 மீனவர்கள் மீது குற்றங்கள் முன்வைக்கப்பட்டன. அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் ஊடுருவி நுழைந்தமைக்காக 3 மீனவர்களுக்கும் 10 ஆண்டுகள் ஒத்தி வைக்கப்பட்டு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக 10 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவை மடிப்படகை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 3 மீனவர்களுக்கும் 50,000 ரூபாய் குற்றப்பணம் விதிக்கப்பட்டது. இதனை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். குறித்த 3 இந்திய மீனவர்களில் ஒருவர் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தினால் 5 வருடத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் மீண்டும் ஒரு குற்றத்தை செய்தமையால் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலய பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் குறைந்த போலீஸ் உத்தியோகத்தர் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது தெரிய வந்துள்ளது. பணியில் இருக்கும் போது மது போதையில் இருந்ததற்காகவும் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதற்காகவும் மல்லாவி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியை சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு கனிமுள்ள சஞ்சீவ பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை நடாத்தப்பட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் மறைத்து ஆயுதத்தை கடத்தி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக உறுப்பினர் கனிமுள்ள
சஞ்சீவ கொல்லப்பட்ட துப்பாக்கி சூட்டை நடாத்துவதற்கு ஆயுதம் கொண்டு வருவதற்கு சந்தேக நபர் சட்டத்தரணி போல் மாறு வேடமிட்டு வந்துள்ளதாகவும் துப்பாக்கிதாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்றத்தின் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு சென்ற பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கலவை ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதில் அளித்த பிரதி அமைச்சர் சம்பவம் இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நீதிமன்ற வளாகத்தினுள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமை மற்றும் அதன் விளைவாக பொது பாதுகாப்புக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் இருந்து அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரியுள்ளார். கடந்த சில வாரங்களாக ஜாழ்ப்பாணத்தில் பலரால் தான் அச்சுறுத்தப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்த அர்ச்சுனா இந்த அமர்வுகளுக்கு பிறகு நாங்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு திரும்பி செல்ல திட்டமிட்டுள்ளோம். இந்த பிரச்சினை நமது நாட்டில் மிகவும் முக்கியமானதாகிவிட்டதால் குறைந்தபட்சம் பொது அமர்வுகளின் போது எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்றதும் குறித்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகரிடம் பரிந்துரைக்கப்படும் என்று துணை சபாநாயகர் தெரிவித்தார். மன்னாரில் முன்னெடுக்கப்படவிருந்த கனிய மணல் ஆய்வு பணிகள் காரணமாக போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் இந்த கருத்துக்கு பதில் அளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஏற்கனவே மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமையவே இந்த பணிகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த சபை முதல்வர் ஆய்வு பணிகளில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கு கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் வழங்கப்பட்ட ஆவணங்கள் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் அவ்வாறான ஆவணங்கள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டனவா அல்லது சட்டத்துக்கு புறம்பாக வழங்கப்பட்டனவா என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும். அத்துடன் இந்த பிரச்சினை தொடர்பில் உடனடியாக ஆராயுமாறு விடயத்துடன் தொடர்புடைய பிரதி அமைச்சருக்கு அறிவுறுத்தப்படும். மக்களினது மனநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பன தொடர்பில் கவனத்தில் கொண்டே அரசாங்கம் தமது பணிகளை முன்னெடுக்கும் என்றார். இதற்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னாரில் அவ்வாறான கனிய மணல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளாதிருப்பதற்கே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சட்டத்தரணி போன்று ஆடை அணிந்து வந்த ஒருவரை குறித்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் எனவும் நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவும் இந்த சம்பவம் நீதிபதிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையை காட்டுகின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் இது சிறிய விடயமல்ல என்றும் இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் விட்டால் பாரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.